பொதுக்காலம் 15ஆம் வாரம் திங்கள்கிழமை. முதல் வாசகம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, 8 முதல் 14 மற்றும் 22ஆம் வசனம். அந்நாள்களில் யோசேப்பை முன்பின் அறிந்திராத புதிய மன்னன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் குடிமக்களை நோக்கி, இதோ, இஸ்ரேல் மக்களினம் நம்மை விட பெருந்தொகையதாயும் ஆள்பலம் வாய்ந்ததாயும் உள்ளது. அவர்கள் எண்ணிக்கையில் பெருகிடாதவாறு தந்திரமாய் செயல்படுவோம். வாருங்கள். ஏனெனில் போர் ஏற்படுமாயின் அவர்கள் நம் எதிரிகளுடன் சேர்ந்து கொள்வர், நம்மை எதிர்த்து போரிடுவர், இந்நாட்டிலிருந்தும் வெளியேறி விடுவர் என்று கூறினான். எனவே கடும் வேலையால் அவர்களை ஒடுக்குவதற்காக அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகள் அவர்கள் மேல் நியமிக்கப்பட்டனர். பார்வோனுக்காக அவர்கள் பித்தோம், ராம்சேசு ஆகிய களஞ்சிய நகர்களை கட்டி எழுப்பினர். ஆயினும் எத்துணைக்கு எகிப்தியர் அவர்களை ஒடுக்கினார்களோ அத்துணைக்கு அவர்கள் எண்ணிக்கையில் உயர்ந்தனர், பெருகி பரவினர். இதனால் எகிப்தியர் இஸ்ரேல் மக்களை கண்டு அச்சமுற்றனர். எகிப்தியர் இஸ்ரேல் மக்களை கொடுமைப்படுத்தி வேலை வாங்கினர். கடினமான சாந்து செங்கல் வேலையாலும் அனைத்து வயல்வெளி வேலையாலும் மேலும் கொடுமைப்படுத்தி வாங்கிய ஒவ்வொரு வேலையாலும் அவர்கள் வாழ்க்கையே கசந்து போகும்படி செய்தனர். பின்னர் பார்வோன் தன் குடிமக்கள் அனைவருக்கும் ஆணை விடுத்து, பிறக்கும் எபிரேய ஆண்மகவு அனைத்தையும் நைல் நதியில் எரிந்து விடுங்கள், பெண் மகவையோ வாழ விடுங்கள் என்று அறிவித்தான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 வசனம் 34 முதல் அதிகாரம் 11 வசனங்கள் 1 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம். அமைதியை அல்ல, வாளையே கொணர வந்தேன். தந்தைக்கு எதிராக மகனையும், தாய்க்கு எதிராக மகளையும், மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன். ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவார். என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்துக்கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவர். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவர். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு தம் 12 சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடித்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தியை அறிவிக்கவும் அவ்விடம் விட்டு அகன்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பிரியமானவர்களே,
வழக்கமாக அதிகமாக பொய் சொல்பவர்களை கோயபெல்ஸ் என்று சொல்வதுண்டு. 2ஆம் உலகப் போர் சமயத்தில் ஹிட்லரின் அமைச்சரவையில் இருந்தவர் இந்த கோயபெல்ஸ். யூதர்களுக்கு எதிரான ஹிட்லரின் எண்ணங்களை வெகுஜன ஜெர்மானியர்களிடம் கொண்டு செல்லும் வேலையை வெற்றிகரமாக செய்தவர் இவர். ஜெர்மானியர்களின் வேலைவாய்ப்புகள், அவர்களின் தொழில் முன்னேற்ற முயற்சிகள், அவர்களது எதிர்காலம் எல்லாமே யூதர்களால் சூறையாடப்படுகிறது என்ற ஹிட்லரின் பொய் பிரச்சாரத்திற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர் இந்த கோயபெல்ஸ். எல்லா ஜெர்மானியர்களது மனதிலும் யூதர்களுக்கு எதிரான விஷ மனநிலை உருவாக்கப்பட்டதற்கான ஒரு முக்கியமான காரணியாக கோயபெல்ஸ் இருந்தார் என்று சொன்னால் அது மிகையல்ல. ஜெர்மனியில் மட்டுமல்ல, இன்னும் ஏராளமான நாடுகளிலும் இதே அணுகுமுறை கையாளப்பட்டு வந்திருக்கின்றது, இன்றும் கையாளப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்த ஒரு சிலர் தங்களின் சுய லாபத்திற்காகவும் பதவிக்காகவும் தங்களது போலியான திட்டங்களை மக்கள் கேள்விக்குட்படுத்திவிடக்கூடாது என்பதற்காகவும் பொய் பிரச்சாரங்களை கட்டவிழ்த்து விட்டிருக்கின்றார்கள். அதில் முக்கியமான ஒன்று, சிறுபான்மையின மக்கள் பெரும்பான்மையின மக்களின் வாழ்வாதாரத்திற்கு தடங்கலாகவும் இடைஞ்சலாகவும் இருக்கிறார்கள் என்பது. அண்டை நாடான இலங்கையில் நடந்ததும் அதுதான். தமிழர்கள் சிங்களர்களின் வேலை வாய்ப்புகளுக்கு தடையாக இருக்கின்றார்கள் என்று பொய்ச் செய்தி பரப்பப்பட்டது. இன்று இந்தியாவில் இந்துத்துவ சக்திகள் செய்ய முனைவதும் இதுதான். இந்தியாவின் சீர்கேடுகளுக்கு காரணம் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களுமே என்ற ஒரு போலியான கருத்தை மக்களின் மனதில் திணிக்க முனைகின்றார்கள். இதுவே பேரினவாதம் என்று அழைக்கப்படுகின்றது. இதையே இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம். பார்வோன் அரசன் எவ்வாறு இஸ்ரேல் மக்களை பற்றிய தவறான கருத்துக்களை எகிப்தியர் மத்தியில் விதைத்தான் என்பதை நாம் பார்க்கின்றோம். இதோ இஸ்ரேல் மக்களினம் நம்மை விட பெருந்தொகையதாயும் ஆழ்பலம் வாய்ந்ததாயும் உள்ளது. அவர்கள் எண்ணிக்கையில் பெருகிடாதவாறு தந்திரமாக செயல்படுவோம், வாருங்கள். ஏனெனில் போர் ஏற்படுமாயின் அவர்கள் நம் எதிரிகளுடன் சேர்ந்து கொள்வர், நம்மை எதிர்த்து போரிடுவர், இந்நாட்டிலிருந்தும் வெளியேறி விடுவர் என்று எகிப்திய அரசன் இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக பேசி அவர்களை ஒடுக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டது குறித்து நாம் வாசிக்கின்றோம். ரோமை அரசு கூட அன்றைய காலகட்டத்தில் இதே போன்றதொரு பொய் பிரச்சாரத்தை தொடக்க கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விட்டது. அதாவது அன்றைய ரோமை பேரரசு அடிமைத்தனத்தின் மீதும் பணத்தின் மீதும் செல்வத்தின் மீதும் அதிகாரத்தின் மீதும் கட்டமைக்கப்பட்டிருந்தது. இது காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக சரிய ஆரம்பித்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரோமை பேரரசின் அழிவுக்கும் பொருளாதார சீர்கேடுகளுக்கும் காரணம் கிறிஸ்தவர்கள்தான் என்ற பொய் பிரச்சாரத்தை ரோமையர்கள் மத்தியில் பரப்பினர். இதன் காரணமாக ஏராளமான இன்னல்களை தொடக்க கிறிஸ்தவர்கள் எதிர்கொள்ள நேரிட்டது. இவற்றையே நாம் வேத கலாபனைகள் என்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட தவறான பொய் பிரச்சாரங்கள் நாம் கிறிஸ்தவர்கள் என்கின்ற முறையிலும் நமது தனிப்பட்ட வாழ்விலும் நமக்கு எதிராக ஏவப்படுகின்ற பொழுது அவற்றை எப்படிப்பட்ட மனநிலையோடு எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற சிந்தனையையும் இன்றைய வாசகங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. முதலாவதாக, எகிப்திய அரசன் இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக செயல்பட்டாலும் இறைவன் இஸ்ரேல் மக்களோடு இருந்ததன் காரணமாக இஸ்ரேல் மக்கள் இன்னும் அதிகமாக எண்ணிக்கையில் உயர்ந்தார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். எத்துணைக்கு எகிப்தியர் அவர்களை ஒடுக்கினார்களோ அத்துணைக்கு அவர்கள் எண்ணிக்கையில் உயர்ந்தனர், பெருகி பரவினர். இதனால் எகிப்தியர் இஸ்ரேல் மக்களை கண்டு அச்சமுற்றனர் என்று நாம் வாசிக்கின்றோம். அதாவது மனிதர்கள் நமக்கு எதிராக செயல்பட்டாலும் இறைவன் நம் சார்பாக இருக்கின்றார் என்கின்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்வது. அதாவது இறைவனின் துணையை உணர முற்படுவது, அவரது உதவியோடு பொய் பிரச்சாரங்களின் போலி முகமூடியை கிழித்தெறிய முனைவது. இது நம்முடைய மனதில் இருக்க வேண்டிய முதல் காரியமாக இருக்கிறது. இரண்டாவதாக, ரோமையர்களின் கையில் கிறிஸ்தவர்கள் துன்புற்ற பொழுது மத்தேயு இயேசுவின் வார்த்தைகளை தொடக்க கிறிஸ்தவர்களுக்கு நினைவூட்டி எழுதுவதே இன்றைய நற்செய்தி. கிறிஸ்தவ நம்பிக்கையின் ஒரு முக்கியமான பகுதி துன்பத்தை கண்டு விலகி ஓடாமல் எதிர்கொண்டு செல்வது, மன உறுதியோடு சிலுவைகளை சுமக்க முன் வருவது. எது சரியானதோ அதை துணிந்து செய்து
அதன் பொருட்டு துன்பங்கள் வந்தாலும் அவற்றை மனமுவந்து ஏற்றுக்கொள்வது. ஜெபம். இறைவா, பிறரை பற்றிய தவறான செய்திகளை பரப்புவதை நாங்கள் குறைத்துக் கொள்ளவும், எங்களுக்கு எதிராக தவறான செய்திகள் பரப்பப்படுகின்ற பொழுது மனம் உடைந்து போகாமல் அவற்றை எதிர்கொள்ளவும் வரம் தாரும். ஆமேன்.